விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் தேவனால் என்னுடைய இயேசுவால் நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன் சொல்லி. உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி ஒருபோது அவர் கடன் வாங்க விடவே மாட்டார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, இயேசப்பா கடன் வாங்காதிருப்பான்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த வார்த்தையை நிறைவேற்றுவாங்க. இனி நான் கடன் வாங்க மாட்டேன், என் கடன் பிரச்சனை ஆண்டவர் மாற்றுவார், இயேசு மாற்றுவார்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோடு, நீங்க என்ன தேவைக்காக உபவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களோ அந்த விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் தேவைகளை அவர் சந்திப்பார்னு சொல்லி விசுவாசத்தோடு. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்வடைவேன். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்தின. ஒரு விஷயம் சொல்லலாமா? உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால், விசுவாசத்தோடு எந்தன் தேவனால்